ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அந்த இரண்டாவது முக்கிய பொறுப்பு அதுக்கு தான் அவர் செட் ஆகுறாரு. ஒரு தலைமை பண்பு, ஒரு கட்சியினுடைய தலைமை, அந்த வீரியம், அந்த சண்டை செய்கிறது பார்த்துக்கலாம். ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், நீ ஒன்று நீ சாவு இல்லை நான் சாவு அப்படின்ற அந்த அரசியல் கிடையாது. அந்த அரசியல் அவர் எடுக்கிறாருன்னா அவர் ஒரு போட்டி கட்சியை தொடங்கி அதற்கு எம்ஜிஆர் பேரோ இல்லை அண்ணா பேரோ இல்லை அம்மையார் ஜெயலலிதா பேரையோ வச்சு அம்மாவோட விசுவாசியில் யார் நம்பர் ஒன்று அப்படின்றத காட்டுறேன் நான் அப்படின்ற அந்த அரசியல் போயிருப்பார். இல்ல தனக்கான எம்எல்ஏ சீட்டை எப்படி உறுதிப்படுத்திக்கணும்னு செங்கோட்டையன் அவர் எம்எல்ஏ மெட்டீரியல் தான். 2 பேருமே எம்எல்ஏ மெட்டீரியல் தான் இருக்காங்க இன்னைக்கு. அவரும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ ஆகணும். விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு தூக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா கூட செங்கோட்டையன் சொல்லுவார். ஆனால் தூக்கத்தில் என்னை கேட்டுட்டாங்க, அதனால அது செல்லாது அப்படின்ற மாதிரி கனவுல நான் தப்பாக சொல்லிட்டேன்ற மாதிரி தான் அவரோட நிலைப்பாடு. செங்கோட்டையன் இப்போ யோசிக்கிறாருல்ல, தாவேக்கால சேர்ந்து எம்எல்ஏ ஆயிர முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஏன் ஓபிஎஸ் யோசிக்கல, தாவேக்கு ஒரு ஆப்ஷனாவே ஏன் யோசிக்கல? செங்கோட்டையனோட ஓபிஎஸ் கொஞ்சம் புத்திசாலி, அவ்வளோதான். அதான் அதுக்கு பதில். செங்கோட்டையனு கொஞ்சம் ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுவார். இவர் அளவுக்கு ஸ்லோ கிடையாது. இவர் ஸ்லோவாக எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா கடைசியாக பார்த்துட்டு என்னப்பா கூட இருக்கிறவங்களாம் ஓட்டாங்களா, கூட இருக்கிறவங்களாம் செத்துட்டாங்களா, சரி நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரப்படுத்தி அவருக்கு உண்டான ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறார். இப்போது மாஃபாய் பாண்டியராஜன் இவரை நம்பி தான் வந்தார். பள்ளிக்கல்வித்துறை இருந்தது, போனார் வந்தார். இவர் துணை முதலமைச்சர் வாங்கிக்கினார். அவருக்கு எதனா வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அமைச்சராக ராஜினாமா பண்ணது யார்? மாஃபாய் தானே. அந்த மாஃபாய்க்கு திருப்பி இலாக்கா ஒதுக்கும்போது, சின்ன இலாக்கா ஒதுக்கும்போது இவர் கேட்கலையே. புகழேந்தியை கட்சி விட்டு நிற்கிறாங்க, பெங்களூர் புகழேந்தியை கூட கையெழுத்து போட்டது இவர். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது சகஜமாக பேசுகிறாராம், எதுவுமே நடக்காத மாதிரி. அன்வர் ராஜா நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டவர் இவர் கூட இருந்து. ஒருங்கிணைப்பாளராக நான் கையெழுத்து போட மாட்டேன், அதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி என்னைக்குன்னா மற்றவங்க யாருக்குமே அவர் பண்ணது கிடையாது. அதனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஒற்றை தலைமை தான் எந்த கட்சிக்குமே அது எடுபடும். இப்போ ஜெயலலிதா அணி அவங்க இருந்தப்போ ஜானகி அம்மையார் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லெவலில் அவங்க பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வழக்கெல்லாம் பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, பெருந்தன்மையாக பண்ணாமல் இனிமேல்ட்டு கோர்ட்லலாம் போய் அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டாருங்க, இருந்தாலும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு திருப்பி பழைய மாதிரி குத்திங்கன்னா சேர்ந்துருவாருன்னா ஜட்ஜி பேப்பர் இப்பெல்லாம் தூக்கின்னு ஓடி போயிடும் அப்படின்வாங்க. எங்களை பார்த்தா என்னன்னு தோணுது உங்களுக்கு அப்படின்னு. அதனால் ஆல்ரெடி அந்த லீகல் பேட்டில் இனிமேல் ஓவர். ஒற்றை தலைமை தான் அதிமுக ஆட்களுக்கு இருக்கும். ஒற்றை தலைமைக்கு வந்துடுச்சு இல்லை இன்னைக்கு.